மதுரையில் வாங்காத கடன் பணத்தை வாங்கியதாக கூறியும் அந்த பணத்தை கட்டக்கோரி பெண்ணின் போட்டோவை ஆபாசமாக சித்தரித்து அனுப்பிய கும்பல் மீது பெண் போலீசில் புகார் அளித்துள்ளார். வாட்ஸ்அப்பில் வந்த மர்ம லிங்கை கிளிக் செய்த பெண்ணிற்கு நேர்ந்தது என்ன? மதுரை திருநகரை சேர்ந்தவர் 42 வயது பெண். சில மாதங்களுக்கு முன்பு ஆன்லைன் கடன் செயலி மூலம் 20,000 ரூபாய் வாங்கியுள்ளார். அதனை மாதாந்திர அடிப்படையில் முழுவதுமாக கட்டி முடித்துள்ளார். கடந்த 29ஆம் தேதி அவருக்கு வாட்ஸ்அப்பில் தெரியாத நம்பர் ஒன்றிலிருந்து லோன் வேண்டுமா என்ற பெயரில் லிங்க் வந்துள்ளது. அந்த லிங்கை கிளிக் செய்துள்ளார். அதில் சில ஆவணங்கள் கேட்டவுடன் சந்தேகமடைந்து அதனை டெலீட் செய்துள்ளார். இதனையடுத்து சில நிமிடங்களில் அவரது வாட்ஸ்அப்பிற்கு கடன் செயலியிலிருந்து 3,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக ஒரு மெசேஜ் வந்துள்ளது. ஆனால் வங்கியில் 3,000 ரூபாய் வரவு வைக்கப்படவில்லை. இந்நிலையில் ஏற்கனவே லிங்க் வந்த நம்பரிலிருந்து வாட்ஸ்அப்பில் உள்ள உங்கள் வங்கிக் கணக்கிற்கு 3,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது, பணத்தை உடனே திருப்பி செலுத்த வேண்டும் என்று மெசேஜில் கூறியுள்ளனர். பணம் வரவில்லை, ஆகையால் தர முடியாது என அவர் தெரிவித்தவுடன் 3,000 ரூபாய் பணத்தை உடனே அனுப்பாவிட்டால் புகைப்படத்தை மார்பிங் செய்து ஆபாச படமாக மாற்றி அதனை குடும்ப உறுப்பினர்களுக்கும் நண்பர்களுக்கும் சமூக வலைதளங்களில் அனுப்பிவிடுவோம் என்று மிரட்டியுள்ளனர். மேலும் அந்த பெண்ணை ஆபாசமாக மார்பிங் செய்யப்பட்ட புகைப்படத்தை அவருக்கே அனுப்பியதோடு இதுபோன்று உறவினருக்கும் அனுப்புவோம் என்று மிரட்டியுள்ளனர். பயந்து போனவர் இது பற்றி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தினமும் பணம் கேட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி வந்ததாகவும் 3,000 ரூபாய் பணம் கேட்டவர்கள் தற்பொழுது அதனை குறைத்து 1,500 ரூபாய் என கேட்பதாகவும் ஹிந்தியில் பேசுவதாகவும் தெரிவித்தார். காவல்துறையினர் உரிய ஆலோசனைகளை வழங்கியிருப்பதாகவும் அவர் கூறினார். ஏற்கனவே ஒரு ஆப்பில் பணம் எடுத்திருந்தேன் 20,000 ரூபா. அதை கரெக்டாக ப்ராப்பராக கட்டிட்டேன். அப்புறம் இன்னொரு லிங்க் ஒன்று வந்தது மெசேஜில், அது தெரியாமல் டச் பண்ணிட்டேன். டச் பண்ணி சுதாரித்து வெளியில் வந்துமே என்னோடய பேன் கார்டு, என்னோடய ஃபோட்டோஸ், என்னோடய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்து என்னோடய அக்கௌண்ட்டில் 3,000 வர வச்ச மாதிரி பேல்சம் கிரெடிட் ஆப், அந்த ஆப்பில் இருந்து தான் எனக்கு மெசேஜ் வந்திருந்தது. என்னோடய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு அவங்க நீ 3,000 தரியா, இல்லை உன்னோட ஃபோட்டோஸை மார்பிங் பண்ணி எனக்கே அனுப்பிட்டு இந்த ஃபோட்டோவை உன்னோட வாட்ஸ்அப் குரூப்பு, சோஷியல் மீடியா கான்டாக்ட்ஸ் இதுக்கெல்லாம் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி த்ரெட்டன் பண்ணாங்க. நான் டக்குன்னு பேங்க்குக்கு ஃபோன் பண்ணி கேட்ட உடனே இல்லை 3,000 கிரெடிட் ஆகலன்னு சொல்லிட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் எனக்கு கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுக்கப்புறம் நான் அண்ணாக்கு திருப்பி கால் பண்ணி இந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொன்னேன். அவங்க டக்குன்னு உடனே சைபர் கிரைமுக்கு இது பண்ணப்போ பட் ஸ்டில் எனக்கு த்ரெட்டனிங் வந்துட்டு தான் இருக்குது. அன்றைக்கி நான் சூசைட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். இப்படி கண்டினியூஸாக அவன் மார்பிங் ஃபோட்டோ போட்டதுனால இங்கே இது பண்ணப்போ அவங்க நல்லா கவுன்சிலிங் தான். எடுத்தோடனே சூசைடுன்றதுக்கு போகாதீங்க, இது ஸ்ப்ரெட் ஆகத்தான் செய்யும், அந்த மாதிரி ஒரு தற்கொலை எண்ணத்துக்கெலாம் போயிடாதீங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்போ கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, சிஎஸ்ஆரும் கொடுத்துருக்காங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க, ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் நல்ல கவுன்சிலிங் கொடுத்தாங்க க்ரைமில். நான் அந்த தைரியத்தில் தான் நான் இன்னுமே தைரியமாக இருக்கேன். முகம் தெரியாத நபர்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பும் லிங்குகளை கிளிக் செய்ய வேண்டாம் என்று போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். மர்ம நபர்கள் இதுபோன்று மிரட்டல் விடுத்தால் உடனடியாக போலீசில் புகார் அளிக்குமாறும் வலியுறுத்தியுள்ளனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.